நண்பர்களே, சுவாமிகளே, இன்னைக்கு மத்தியானம் என்ன நம்ம வீட்டில் லஞ்ச், அதாவது மதிய சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சாப்பாடு தான். என்னன்னா ஒயிட் ரைஸ். டீசெண்டா யார் அது? நான் பெத்த மகளா? மதுமிதாவா நான் பெத்த மகளா? வெயிட் பண்ணுறா. நண்பர்களே, அருமையான ஒயிட் ரைஸ் சுட சுட குழம்பு பாருங்கள், சுட சுட சுவையான குழம்பு நண்பர். சுண்டக்கடலை குழம்பு பாருங்கள், ஆவி பறக்க பறக்க சுண்டக்கடலை குழம்பு. கேரட்டு என்னது கேரட்டு எல்லாமே போட்டு ஒரு பொரியல், நல்ல மோர் மிளகா, நல்ல அப்பளம். நண்பர்களே ஒரு சின்ன விஷயம், இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் ஸ்ரீ லட்சுமி சோட் ஜவுளி கடை, ஊமுச்சிகுளம், மதுரை 14. நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா அருமையான ஜவுளி வந்து வாங்க மேடம். அருமையான ஜவுளிகள் வந்து இறங்கியிருக்கு. குறைந்த விலையில் நிறைஞ்ச மனசோட வாங்கிட்டு போகலாம். இருடா அப்பா, ஒரு விளம்பரம் சொன்னோம்னா அமைதியாக இருக்கணும், டென்ஷன் ஆயிரும் அப்பா. குறைஞ்ச விலையில் நிறைஞ்சமாக எடுத்து போகலாம், நிறைஞ்ச மனசோடு எடுத்து போகலாம். நம்ம ஸ்ரீ லட்சுமி சோட் கடைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு புதிய ஒரு சின்ன செய்தி என்னென்னா, ஒரு குட் நியூஸு. நம்ம சேனலுக்கு வர்ற புதன்கிழமை என் மனைவிக்கு பிறந்தநாள். அவங்க பிறந்தநாள் அன்னைக்கு புதன்கிழமை உள்ள நம்ம வீடியோக்குள்ளே வர்றாங்க. ஓகேங்களா? எல்லாருமே ஆதரவு விடுங்க, இன்வைட் பண்ணுங்கள், சந்தோஷப்படுத்துங்க, ஹேப்பியாக இருங்க. ஓகேவா? நம்ம பொண்டாட்டி வர்றாங்க, சாரி ஏன் பொண்டாட்டி வர்றாங்க. ஐயோ சாரி நண்பர்களே, மன்னிச்சுங்க. ஏன் பொண்டாட்டி வர்றாங்க எங்கள் சேனலில். அதனால் உங்கள் முத்துலட்சுமி மேடத்துக்கு, மேடம்லாம் கிடையாது, அப்போ லூஸு தான் இப்போலாம் சொல்ல வேணாம். சரி, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க நான் கெஞ்சி கறி கூட்டியிருக்கேன் நம்ம வீடியோவுக்கு, கண்டிப்பாக வர்றாங்க நம்ம என் பொண்டாட்டி. அதனால் வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. வர புதன்கிழமை அவர் பர்த்டே, அன்னையிலேருந்து வர்றாங்க வீடியோக்குள்ளே. அதுக்கான களை கட்ட போகுது வீடியோ. இப்போ ஒரு தரமான ஒரு சம்பவம் நடந்து வச்சு நம்மளை கடுப்பாகி போயிட்டு. இப்போ இந்த மாசு மாதிரி இருக்கல என் கேமராமேனை, ஒரு பெரிய சம்பவம் பண்ணிவிட்டேன் நண்பர்களே, பெரிய சேட்டை பண்ணிவிட்டேன் நண்பர்களே. போயிட்ட என்ன மாதிரி பண்ணுறேன் பாருங்கள். ஒரு சின்ன பையன் நினச்சி நான் வண்டியை கொடுத்தேன் நண்பர்களே. வண்டியை கொண்டு போனவன் இன்ன வரைக்கும் கொண்டாங்க நண்பர்களே. நான் என் பிள்ளை கேளுங்க, என் பிள்ளைகிட்ட கேளுங்க, என்னடா நினச்சி ஸ்கூல்ல இருந்து என் பிள்ளை நடந்தே கூட்டியாரு. 4 இட்லியை வாங்கி கொடுத்துட்டு, எனக்கு இந்த ஒரு கடையில் ஹோட்டலில் போய் 4 இட்லி வாங்கி கொடுத்துட்டு, இந்த வர்றேன்னு நான் வச்சிருக்கதே ஹோட்டல் இட்லி உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் பத்தலையா? ஏதாவது பேசுனா பட்டு அடிச்சு விடுவேன். அதே 4 இட்லி வாங்கி கொடுத்தே, ஒரு வண்டி கொடுக்க மாட்டியா நீ? வண்டி கொடுத்து என்ன எவ்வளோ நேரம் வர்றேன்? வருவியா? இல்லை வரமாட்டானா? பறக்குற தம்பின்னு இருக்கிற தம்பி, பெரிய தம்பி, புறாடுகார பையன். ஓவரா பேசாதே. போனவன் சரி போன் அடிக்கிறேன், எடுக்கல. பிஸியா இருப்பியா? என் பிள்ளைய நானும் என் பிள்ளை ஏன்டா எம்பு என்னடா நடந்தே முடியாது. என் பிள்ளைய அந்த பைக்கெட்டு 2 பேக்கு தூக்க முடியல. என் தம்பி ரொம்ப பிஸியா இருப்பியா? வருவியாயா? பேக்கும் தூக்க மாட்டேன், 2 தூக்கிட்டு நான் அந்த வீதியில் நடந்து வரேன். என்ன குடும்பம் முடியும் குடும்பம் பாத்தியா? என்னடா என்ன சாமி? அந்த பிள்ளைதான் பேக்கையும் போட்டுக்கிட்டு லஞ்ச் பேக்கை வீசிக்கிட்டு வந்துச்சான். லஞ்ச் பேக் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன கொடுத்துருச்சேடா. போனாலும் அறிய எங்க போயிட்டு கேள்றீங்க. வருவியா? ஏன் பறக்குற? மானகட்ட மாசு மாதிரி ஒக்காளி, நீரா ஆம்பளைடா. வேலையை முடிச்சுட்டு வரமாட்டானா? ஓவரா பேசாதையா ஒக்காளி. உனக்கு உட்கா வேற சப்போர்ட் பண்றா. அப்புறம் இந்த வீடியோ பார்த்து மரியாதையை வண்டியை கொண்டாந்து விடு. உனக்கு அப்புறம் சப்போர்ட் பண்ண சொல்றியா? நான் வச்சிருக்க ஓட்ட வண்டி. எனக்கு அதெல்லாம் வருத்தணும். என் பிள்ளை நடந்தே விட்டேன், பாவம். தூக்கிக்கிட்டு வர வேண்டியதானே, எதுக்கு நடக்க விட்டு கூட்டிட்டு வந்தாரு? ஏமாதுமா. அதனால இன்னைக்கு உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். வண்டி ஒன்றா உன் தம்பி ஒன்றா சொல்லு. நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் இன்னைக்கு குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கு. நாங்களே சாப்பிட்டு பார்த்துட்டோம். ஊரில் டேஸ்டாக இருக்கு. அது நான் பண்ணலை, அதனால சொல்லுவேன். நண்பர்கள், நான் சொல்கிறேன் என் அனுபவத்தில், யாருக்கு வண்டியெல்லாம் கொடுத்துட்றாங்க ஓசியா, இந்த வர்றேன்னு சொல்லுவாங்க. இந்த வர்றே மாமா அண்ணே, இந்த வர்றேனேன்னு வாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. இந்த வர்றேன்னா வேலையில் முடிச்சுட்டு தானே கொண்டு வந்து கொடுப்பாங்க.
போன வேலை முடிஞ்சிருக்காது. பெரிய ஒரு ஒரு இந்த அமெரிக்கா தூதராக இருக்காரு. வேலை 4 இட்லி உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் பத்தல. வெக்க கட்ட ஒரு பருப்போட வாங்கி கொடுத்தேன். அது பருப்போட வேற, அதுக்கு ஒரு வண்டி கொடுக்க மாட்டியா? ஏய் தம்பி, இனிமேல் வர்ற வண்டி வாங்காதடா, மானங்கடா பேசுறாரு. நான் வண்டி கொடுக்கலன்னு சொல்லலை, அதே எடுத்து போடான்னு சொன்னேன். போயிட்டு எவ்வளோ அரை மணி வரேன். 11:30 மணிக்கு 11 மணிக்கு சாப்பிட்டான். இப்போ மணி எத்தனா? 3 மணி ஆச்சு, 3:30 மணி ஆச்சு. துறையா வேலை வெக்கம் இல்லாமல் என்னடி உங்கள் குடும்பம்? பெரிய கல்வி மானங்கட்ட குடும்பமாக இருக்குது. ஐயோ ரொம்ப பேசாத. இந்த வண்டி வந்துருச்சு, சவுண்டு கேட்குது. மாப்பிள்ள மாதிரி மாப்பிள்ள இதான் பண்ணிட்டாங்க. மாறி போக மாட்டேன் எதுவும் சொல்லாத, அப்பா பேசுனத சரியா? மாப்பிள்ள பேசாமல் ஒரு வந்தா வர போகிறேன் வணக்கண்ணா. சொல்லிட்டு இருக்காத அவன்கிட்ட வரட்டு சொல்கிறேன். டேய் இவர்கிட்ட எதுக்குடா தம்பி வண்டி வாங்குற, ரொம்ப பேசுகிறாரா அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப பேசல. என்ன பெரிய இன்னைக்கு ஒரு பயம் கல்லாம் அந்த உலகத்தில் எவனுக்கும் பயப்பட மாண்டி. நான் வீராதி வீரன் சூராதி சூரண்டி. கல் நிப்பாட்டி ஓடி போயிட்டேன் பாரு, திருட்டு பைய வந்துருக்கு நம்மளோட வீட்டுக்குள்ள. இந்ததான் நிக்கிறியா நீ? ஓடி போயிட்டேன் போ. நீ வீடியோ பண்ணவா உள்ள வர சொல்லுவா. அதெல்லாம் ஆம்பளை மீசம் ஆம்பளை வர சொல்லி விட. அதே சரி, வீடியோ பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வர சொல்லி ஆம்பளை வீரம்பல ஆம்பளைய அது மியூசிக் என்ன மாதிரி இருக்கும் வர சொல்லி. சரி தம்பி, ஒரு சவுண்டு கொடுறா. இங்கே ஒரு கையை காட்டுறியாவே. இப்போ அப்பா பயப்படுவானா? வேணாக்கா வேணா காட்டுறியா? பிள்ளையே நடந்து வந்த கடுப்பில் இருக்கு என் பிள்ளை. நான் வச்சுக்கிறது ஓட்ட ஸ்ப்ளெண்டர், அவன் வச்சுட்டு கேடிஎம் பைக்கு. ஏன் அந்த கேடிஎம் பைக் போடுறா எனக்கு கொடுப்பானா ஏண்டி? அது முதல்ல உனக்கு ஓட்ட தெரியுமா? ஓட்ட தெரியுமான்னு கேட்குறேன். ரொம்ப பேசக்கூடாது. கொடுக்க சொல்லி ஓட்டி பழகும்ல. என் தம்பி ஒரு கொடுத்தியா இல்லை? உனக்கு தான் ஓட்ட தெரியலையே, காலை எட்டலையே. நாங்கள் தான் பார்த்தோம்ல. அதான் கால் எட்டாம ஓட்டிட்டு போடாது. பொய்யா சொல்லாத. உண்மையை சொன்னா சில பேருக்கு இப்படித்தான் இருக்குமா. போயிட்டேன் பாரு ஆம்பளை. அவன் தான் சாவி வச்சு விட்டு போயிட்டான். சாவி அந்த வச்சு விட்டு போயிட்டான். போயா நீ வேணாம், உன் வண்டி வேணாம். உள்ள மட்டும் வந்தேன் வச்சுக்கோ, சப்பு சாப்பிட்டு 2 இருக்கு. கல் பூனைக்கு ஒரு 5 இருக்கு. ஓடு 2 கல் விரட்டி விட்டு 2 இருக்கு. நீங்கள் பார்த்தா ஜோக்கர் மாதிரி தெரியுதா? ஓ காமெடியர், காமெடியர் மீசைமணி அவர்களே. ஒரு அளவுக்கு பொறுமையாக இருப்பேன். நாங்களும் ஒரு அளவுக்கு தான் பொறுமையாக இருப்போம். மாசு மாதிரி நீ எனக்கு தூசி மாதிரிடா. பஞ்சு டைலாக்டா. மாசு மாதிரி நீ எனக்கு இனிமேல் தூசி மாதிரிடா. மீசமணி நீ எனக்கு ஒரு தோசை மணி மாமா அப்படின்னு சொல்லுவியான் பாரு. ஓ வாய மூடு. அவன் சொல்லட்டும் இல்லையா? அப்போ அதுக்கு அப்பு 2 அப்பு என்னம்மா இல்லை? காப்பை கழட்டிக்கிறேன். காப்பை கழட்டிட்டு பிரியாணியை விட்டு வெளுப்பாரு. இப்பெல்லாம் அடி அடி நான் அடிச்சு உரிச்சு விடுறேன். பிரியாணியதே விட்டு வெளுப்பாரு, நம்மளை விட்டு வெளுக்க மாட்டாரு. ஆமா சேட்டை பண்ணிட்டேன். வெக்கம் கிடவையா துறாங்க. வெக்கம் இல்லாம ஓசி வண்டி வாங்கிட்டு போயிட்டு கொடுக்க முடியாது. ஃபோன் எடுக்கணும். ஃபோன் எடுத்தா எடுக்கணும். ஓசி வண்டி வாங்கிட்டுருக்கா ஏடி வேணா ஃபோன் அடிச்சா எடுறா. வெக்கம் கூட பிறந்த அக்கா தராங்க. அவ்வளோ வெக்கம் நம்ம அக்கா.
அப்பா இங்க பாத்தியா? வெக்கம் கிட்ட வர அப்பா அப்பா யோ வண்டி தான் கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சுல ஏன் பாரு திணறாம சாப்பிடு. கறி மாசு மாதிரியா நீ எனக்கு தூசி மாதிரிடா. இருக்காங்க, இன்னும் இருக்காங்க. 4 இட்லி ஒரு வடை வாங்கி கொடுத்தா பெரியவனாடா. இந்த இருக்காங்க. இங்க பாரு. வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு 4 இட்லி வாங்கி கொடுத்துருக்கேன். என்னைக்கும் வாங்கி கொடுத்ததில்ல. நான் தான் அவனை செலவழிச்சிருக்கேன். நான் சொல்லணும் நினைக்காத. பூ பூ அதான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிடுறீ அப்புறம் என்ன? அவன் வண்டி எனக்காவது வாங்கிட்டு போயிருக்கா சொல்லு. அவன் வண்டி எனக்காக வாங்கிட்டு போனா அவன் வண்டி உனக்கு ஓட்ட தெரியாதுல்ல. அப்பா அப்பா என்னடா இங்க பாரு. என்னது ஸ்டைலா தெரியும்டா அதுதான் சொல்லுவேன். நாளைக்கு மதுவுக்கு எக்ஸாம் நண்பர்களே. ஆமாம் இது படித்த படிப்பு. எப்படி படிக்குது? நாளைக்கு என்ன எக்ஸாமு? हिंदी हिंदी तुम्हारा दिमेरे जहाँ बेले तेरे बेले जो बहा दकारा बेचला जगारा बेचला तो बड़ा हिंदी मालूम. அப்பா சொல்றது நீ போய் நாளைக்கு பரிசு எழுது. ஃபர்ஸ்ட் மார்க் நீ தான் வாங்குவே. तुम्हारे लिए சொல்லு हिंदी. तुम्हारा नाम के तुम्हारा பசிக்குதோ டுடே மார்னிங் ஹிந்தி மாலும் அப்படி சும்மா எழுது. அப்பெல்லாம் அப்படி எழுதுவேன். இங்கிலீஷ் படிச்சு வைப்பாங்க. இங்கிலீஷ் கொஸ்டின்லேயே விடையும் எழுதி விட்டுருவேன். அதே ஆன்சர் அதே பதிலு எழுது. எனக்கு தெரியும். நல்லா கேளு பாப்பா சொல்லி தரதா. நல்லா போய் பரிசு எழுதுவேன். என்ன தெரியும் என்ன தெரியும் பிள்ளைக்கு ஹிந்தி சூப்பரா தெரியும். எலிஃபண்ட் சொல்லு. எலிஃபண்ட் சொல்லு. ஒன்று வேணாம் எலி வேணாம் பேண்டு வேணாம். தெரியாதுன்னு சொல்லணும். நான் சொல்லவா? எலிஃபண்ட். இரு அதான் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது. இந்த டைம் சொன்னால் பெரிய பிரச்சனை வேணாமா நான் சொன்னாலே சொல்லக்கூடாது. அப்படியெல்லாம் கிடையாதுப்பா. அச்சு சொல்லிட்டாப்ல வேண்டாம்டா. சொல்லலாமா? ஓகே நம்ம அம்மா சொல்லலாமா? எப்பா விடுப்பா எனக்கு அப்பா வேர்க்குது. இந்த இவங்க வண்டி வராமல் இருக்குது. எனக்கு மயக்கம் வந்துச்சு. வண்டி எடுத்து நான் வெளியே போகிறேன். ஏறுவா அம்மையா வரும். மற்றொரு வீடியோவில் அது என் வண்டி வந்து உயிராக வந்துருச்சு. ஓவரா பேசாத. வண்டியில வந்துருச்சுல. வாய் முடி ஓவரா தான் பேசுற. நான் தான் அப்பா கூட பேசுறேன். உன்னோட்ட போய் வண்டி வாங்கிட்டு போனேன் பாரு. ஓ மூஞ்சி ஐ மூஞ்சி. டேய் தம்பி இனிமேல் வரட்ட வண்டி வாங்காதடா. இன்னும் இருக்காங்க. ஓ மூஞ்சி ஐ மூஞ்சி பெரியார் பேசுகிற பாத்திரம் ஒட்டி வைக்க வேண்டி. ஓஹோ மூஞ்சி போய் ஊமி சொல்லுவோம் பாத்ரூம்ல ஓட்டி. பேபி ஒரு ஓசை நாகரிகம் இல்லை. ஒரு ஓசை நாகரிகம் இல்லை. போர் அடிச்சிருச்சு. மதுமிதா எடிட்டர் சர்மிதா ஸ்கூலுக்கு இருக்காங்க. அவங்க அம்மா பேர் வந்து முத்துலட்சுமி சொல்லியாச்சு. கேமராமேன். ஓகே ஓகே எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. பாய் 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 பாய். பைக் மாதிரி